நேத்துல இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இனிமே பேச போற அரசியல் எல்லாமே ஒரு கூர்மைப்படுத்தின அரசியலா இருக்கணும். கூர்மைனா எதுக்கு கூர்மை, எதனால நம்ம அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இது நாள் வரைக்கும் இப்போ ஒரு 5 வருஷமா நம்மளை ஆண்டுச்சு இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சு, அது திராவிட முன்னேற்றத்துக்கு நல்லது செஞ்சதா இல்ல கெட்டது செஞ்சா அப்படிங்கிற கூர்மைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி கூர்மைப்படுத்துறது? ஒண்ணு இல்லைங்க. நம்ம 5 வருஷம் நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட சொன்னோம்னு வைங்களேன், அவங்களோட மைண்டை நம்ம கூர்மைப்படுத்தினாவே அந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடுற அந்த 5-6 செகண்ட்ல திங்க் பண்ணி ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் மேட்ரு. சோ அதுதான் நாம கூர்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ என்னென்ன விஷயம் இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதுல ஒரு 5 விஷயம் நான் பார்த்தேன். அந்த 5 விஷயத்தை எடுத்து உங்ககிட்ட சொல்ல போறேங்க. அது வடிவேலு ஸ்டைல்ல. வடிவேல் மட்டும் கிடையாது. வடிவேல் அவங்க கட்சியில் சேர்ந்துக்கிட்டு என்னமோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, அது விடுங்க. ஆனா வடிவேல் அந்த அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணும் அப்படி காமெடி அது மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டோம்னா உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்ல அவங்க 5 சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரைட்டு, என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஜெயக்குமார் அவர்கள் உங்களுக்கு தெரியுமே, அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தளபதினு சொல்லல, விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தா ஒண்ணு, வரலைன்னா இன்னொன்னு அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா ஒண்ணு இன்னொன்னு பாப்பன் டீட்டெயிலா. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். ஓகே, மொதல் விஷயத்தை என்னப்பா கூர்மைப்படுத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு நடந்துச்சு, கூட்டம் எல்லாம் நடத்துறாங்க. அதுல ஸ்டாலின் ஐயா எடுத்து வச்ச 5 பாயிண்ட்ல மொதல் பாயிண்ட் முக்கியமான பாயிண்டா அப்படின்னு கேட்டா, அது நான் சொல்றேன், அப்புறம் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் எங்கேயுமே ஒருத்தர் தனிநபர் தாக்குதல் நடத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின் ஐயா. ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரு சொன்ன மொதல் விஷயம், தனிநபர் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட ரூல். இது நீங்க எதுக்கு சொல்றீங்க? சரி ரைட்டு, அது விட்டுருங்க. ஆனா அது உங்க கட்சிக்கு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, உங்க கட்சிக்கு சொல்லும் போது அந்த தனிநபர் தாக்குதலும் அதுவும் உங்க கட்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இப்படி அப்படியே பிணைஞ்சு சுத்திட்டு இருக்கிற இடமாச்சே. அவங்க அடுத்தவங்களை பத்தி பேசலின்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு உதாரணமா எடுத்து சொல்றேன். 5 வருஷத்துல என்னென்ன விஷயத்த சொல்லி என்னென்ன வாங்கி கட்டினாரு, என்னென்ன கேஸ் அவர் மேல விழுந்துச்சு அப்படிங்கறது வரலாற்று விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தாவே போதுமே. அதனால அந்த மொதல் விஷயம் செல்லாது. வடிவேலு ஸ்டைல சொல்லணும்னா செல்லாது. தனிநபர் தாக்குதல் நடத்தியே தீர்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணது ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஒன்னாச்சா. 2வது அவரு சொல்றாரு, கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, கூட்டணி கட்சியில் நேத்து வந்தவங்களுக்கெல்லாம் நாங்களாம் காலாகாலமா கொடி தூக்கி அந்த பாத யாத்திரை மாதிரி எடுத்து காவடி எல்லாம் தூக்கி என்னென்னலாம் நாங்க வேண்டுதல் நடத்தி கட்சியை வளர்த்திக்கிட்டு வரோம். நேத்து வந்தவங்களுக்கு புதிய பதவி, அமைச்சரவை சீட்டு, அடே அப்பா நீங்க கேட்கிற தொகுதியில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு வந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்காம இருப்பா பொறுமையாரு, கூட்டணி கூட சேர்ந்து வேலை செய்ய அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்க சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா அப்படின்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு அழகா, நீங்க அவங்க கூட சேர்ந்து கூட்டணி கட்சிக்குள்ள சேர்ந்து வேலை செய்யுங்க, ரைட்டு. ஆனா யாரு கை காட்டுறாங்க பாத்தீங்களா? அதாவது நாங்களாம் சீட்டு கொடுத்துருக்கிறோம் இல்ல, யாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்மளோட ரீசெண்டா வேட்புமனு தாக்கல் விருப்ப மனு கொடுத்ததுல நான் நேர்காணல் நடத்திட்டேன். யாரெல்லாம் நாங்க செலக்ட் பண்ண போறோமோ அவங்க எல்லாம் மக்களுக்கு பிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னதுதாங்க எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. மக்களுக்கு பிடித்தவர்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த 5 வருஷத்துல நடத்தின விஷயத்துல எல்லாத்தையும் நம்ம அப்படியே அசை போட்டு பார்த்தா இவங்க மக்களுக்கு பிடித்தவர்கள் யாருப்பா அது? உண்மையிலும் உங்களுக்கு பார்க்க தோணுதுல? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. 234 தொகுதியில யாரப்பா அது மக்களுக்கு பிடிச்சவாதீங்க, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தவங்க பார்க்கணும் போல. ஒருவேளை இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கா? நானும் தாங்க. அவங்க விருப்ப மனு கொடுத்தாங்களே இல்லையோ, ஆனா வேட்புமனு எனக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்களோட வேட்பாளர் பட்டியலை எப்போ வெளியிடட்டும் நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறேன். அந்த முகத்தை நான் பார்க்கணும். என்னப்பா அது? மக்கள் விரும்புகிற ஒரு மனுஷன் யாரு? அவரு செல்வாக்கு வேற. ஆனா மக்கள் விரும்பணுமே. அவரு செல்வாக்கு அவர் தனி சைடுல செல்வாக்கு வச்சிருப்பாரு. அவரு பொட்டியா வீட்டுல அப்படியே கத்தையே வச்சிருப்பாரு. ஆனா மக்கள் விரும்புறவரை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. அதுதாங்க எனக்கு அப்படியே ஒரு இது இருக்கு. இதையெல்லாம் தாண்டி
நீங்க வந்து உங்களுக்குள்ள எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்கப்பா. ஆமா, சண்டையெல்லாம் யாரும் போட்டுக்காதீங்க. தனிநபர் வந்து வெறுப்பு, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க வந்து களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன இந்த எல்லா வாக்கியத்தையும் எங்க எழுதி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு டிக்ஷனரியிலயா, இல்ல அறிவாலயத்திலேயே போயிட்டு நம்ம எழுதிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. காரணம், இவர் எடுத்து வச்ச அத்தனை வாதங்களும் அத்தனை பாயிண்ட்ஸும் எல்லாமே, குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட தொண்டர்களுக்கு ஓகே. ஆனா வெளிப்படையா வெளியிருந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, மாற்று கட்சியினரோ இல்ல அரசியல் விமர்சகரோ இல்ல அரசியல் நோக்கம், அதாவது சமூக சேவை தாண்டி சமூக ஆர்வம், ஓகே இந்த இந்த மக்கள் வந்து இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா. திருமுருகன் காந்தி மாதிரிலாம் நான் சொல்லல. அவரு வந்து யாரு எப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொன்னல, அந்த முட்டு கொடுக்கறது அவரெல்லாம் நான் சொல்லல. அவரு சமூக சேவகரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தெரியாதுங்க. நீங்க தான் பார்த்து சொல்லணும். நான் சொல்றது உண்மையான சமூக சேவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சகாயம் அவர்கள் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, கலெக்டர் ஃபர்ஸ்ட் நாமக்கல்ல கலெக்டரா இருந்து என்னென்ன மக்களுக்கு சேவையாற்றினாரு. அதாவது லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன், அதைய வந்து காலம் பூரா இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராது. எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் பல பேர் கூப்பிட்டு அவன் போவாத இருக்கிறவரு அந்த மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு தோணுது, அப்படி இருந்தா ஓகே. ஆனா இல்லாத ஒருத்தருக்கு நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையிலுமே எனக்கு ஒரு தோணுதுங்க. அது மாதிரி மனுஷங்கள்லாம் வந்து நம்மளுடைய அரசியல்ல வந்து களப்பணியா ஆற்றுவானா, நீங்க வந்தாவே போதும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா அவங்க எல்லாம் வர விட்டுருவீங்களா? வர விட மாட்டீங்கல்ல. இந்த வந்தவரையே நான் வந்து 400-300 கோடி சம்பளம் வாங்கிட்டு நான் வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்றவங்களே அடிச்சு துவைச்சு உள்ள போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் பாவம் இந்த அப்படியே நின்றுட்டு இருக்காரு. பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து மாவட்ட செயலாளர்கள் இந்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடணும். ஏன்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தலைவர் சொல்வதை தொண்டர்கள் கேட்கணும், நிர்வாகிகளும் கேட்கணும். அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ், இதை தாண்டி எனக்கு பிடிச்சது இந்த 5 பாயிண்ட்ஸுங்க. 5 பாயிண்ட்ஸ் யார என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி, கூடுதலா சொன்ன அத்தனைகளையும் ஃபாலோ பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாம இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அது பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர போறாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது விட்டுருங்க, அந்த நெருக்க நான் போல. ஆனா இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இங்க பாருங்க, அதாவது அவரா வாய் திறந்து சொல்ல, அவர் அமைதியா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு இருந்துகிட்டு, ஏங்க என்டிஏ கூட்டணியில தளபதி விஜய் வந்து வராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க அப்படி. எங்க பொதுச் செயலாளர் பலதரம் மண்டை தண்ணி, அதாவது தொண்டை தண்ணி தெய்ய கத்தி விட்டாருங்க. அவரும் சொல்லி விட்டாருங்க, விஜய் கூட நாங்க பேச்சுவார்த்தையும் நடத்தல, அவர் வர சொல்லி நாங்க சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஆனா அவரு வந்து எங்க கூட வந்தா, எப்படி என்டிஏ கூட்டணிக்கு நேஷனல் டெமோக்ரஸி அலையன்ஸ் இது கூட வந்தா, அவங்க எங்க கூட வந்தா அவருக்கு நல்லதுங்க. அதாவது வந்தா கெய்னரு போனா லூசரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. வந்தா அவருக்கு நல்லது, வராட்டி அவருக்கு தாங்க தோல்வி, அவருக்கு தாங்க இழப்பே. அந்த இழப்பு வந்து நாங்க சொல்ல முடியாது, பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. அவருக்கு வந்து அரசியலுமே ஒரு சூனியம் வச்சுக்க போறாரு கையில அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இந்த பக்கம் கூப்பிட்டாரா? அதான் சொன்னல, சூனிங்க. நேத்து தொல் திருமாவளவன் ஐயா கூட நேத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? அங்க பாருங்க, அவர் நண்பர் என்னென்ன ஏறி அடிச்சிங்க அன்னைக்கு விஜய வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க. நேத்து இருந்துகிட்டு உங்களுக்கு நண்பரா போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அவர் 200க்கு 200 234 தொகுதியிலே அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க ஒரு சீட்ல கூட இது பண்ண முடியாது. எப்படி அந்த 5 வருஷத்துக்கு நீங்க பொழைக்க போறீங்க? அதனால வந்து நீங்க வந்து அப்படியே அவர் வெறுப்பு ஏத்துறது, பாரு என்டிஏக்கு போயிடாத உன் அரசியலே வாழ்க்கையே சூனியமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் எல்லாம் தெரியுங்க. நீங்க சொல்லிதான் அவருக்கு அறிவுரை வேணும்ல. அவரு வந்து தான் சொன்னால ஒரு 5-6 வருஷமா அனலைஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்திருக்கு. அப்படி அதை தாண்டி 5-6 வருஷமா பல வருஷமா சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா அவருக்கு வந்து அந்த நோக்கம் இருந்திருக்குது, அரசியல் நோக்கம். அதை தாண்டி நீங்க அட்வைஸ் சொல்லிலாம் அவருக்கு, நீங்க சொல்லியா ஒரு அரசியல் கடை ஆரம்பிச்சாரு, இல்ல நீங்க சொல்லியா இத்தனை கூட்டம் வந்து மாநாடு இது மாதிரிலாம் நடத்தி வந்தாரு. கரூர் சம்பவத்தை இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணலினாலும் கம்முன்னு இருக்காரு. எத்தனையும் வந்து ஒரு சைலண்ட் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து எப்படி மகாத்மா காந்தி பண்ணாரோ உடனே மகாத்மா கூட தலைவரி செஞ்சுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமரா பண்ணுங்க. நான் சொல்றது வந்து மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்ட அந்த தத்துவத்தை, அகிம்சை முறை, அந்த அகிம்சையே இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் வந்து ஜெயலலிதா அவர்களிடம் பார்த்தது இங்க பார்த்தேன். என்னன்னா விடாபிடியா இருக்கிறது, அந்த அடமெண்ட் வந்து எங்க பார்த்தனா அந்த த்ரிஷா விஷயத்துலதான்.
அவங்க வந்து சொன்னாங்க, இப்படி வந்து நான் ஒரு நடிகை வெளியிடணும் அவங்க மனைவி சொன்ன உடனே, நீ என்ன சொல்றது மனைவியை நான் பார் கூட்டிட்டு வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தன் அரசியலுக்கே பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, அந்த விடாப்பிடி அந்த அந்த அதுதாங்க ஒற்றை தலைமை. நான் எடுக்கிறது தான் முடிவு. நான் என்ன அந்த நல்லதோ கெட்டதோ ஒரு தலைவன் முடிவு எடுக்கணும். கீழ இருக்கிற நிர்வாகி தொண்டர்கள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணணும். அப்படி மாதிரி ஒரு தலைமை வந்தாதான் அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி நாம அனுபவிக்கலாம். அந்த நல்ல தலைவர் வந்து அவர் நல்லது செய்யறாரா இல்ல தலைமை எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அது வந்து நாம கீழே கமுத்து விடுறதும் மேலே ஏற்றி விடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது எந்த கையில் இந்த விரல்ல இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், ஒற்றை தலைமை அது தைரியமான தலைமையா இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. சரி ரைட்டு பொறுத்து இப்போ 2 விஷயத்தை சொன்னேன் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இத்தனை விஷயம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து சிரிப்பா வந்துச்சு. இந்த பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இல்லப்பா நாங்களாம் கூப்பிடல, வந்தா ரைட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. லூஸ் வந்தா கெய்னர் இல்லைன்னா வந்து அவருக்கு தான் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஒட்டு மொத்தமா நம்ம தமிழக மக்களும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கூர்மைப்படுத்தணும். உங்களுடைய மைண்ட் வந்து கூர்மைப்படுத்தணும்னா அடுத்த 5 வருடம் வந்து உண்மையிலுமே நம்மளோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். உங்க குழந்தைங்க, உங்களோட சமுதாயம், அதாவது உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். போதும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவிச்சது எல்லாம் நீங்களாம் அப்படியே கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு சுத்திடுவீங்க பாருங்க. அப்படியே காலு ஃபுல்லா வந்து கொலுசு, என்னென்ன முடியுமோ வீடு பூரா ஒரு மூட்டையா பணம், போன இடத்துல எல்லா இடத்துலயும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க இந்த 5 வருஷத்துல. ஏன் 5 வருஷத்துல 50-60 வருஷமா அண்ணா திராவிட கட்சிகள் தானே ஆழ்ந்துட்டு இருக்குது. நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கடனை வச்சிருக்கிறீங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போதும். அதுக்கு அதே சமயத்துல உங்களோட பகுதியை சேர்ந்த யாரு எம்எல்ஏவையும் சொத்துக்களையும் பாருங்க. உங்க பகுதியை சேர்ந்த வார்டு மெம்பர்ல இருந்து கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் அவங்களோட சொத்துக்களையும் எடுத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு வந்து உண்மையிலுமே அந்த உணர்வு வந்து தன்னப்பால வரும். அதுதான் சொல்றேன், உங்களுக்கு தன்னிச்சையா அந்த உணர்வு வந்தா மட்டும்தான். அந்த உணர்வை வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காம நாம சொல்ற விஷயத்த உங்களுக்கு காது கொடுத்து கேட்கலினாலும் பரவாயில்ல, கண்ணு கொடுத்தாவது பார்த்து இவன் என்னடா வாயில அவசைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. சோ அதனால இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இந்த ஒரு 5 வருடம் வந்து நடந்த நிகழ்வுகளை நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம கையில வந்து போன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த ஒரு 6-7 வருஷமா போன் இல்லாதவங்க கூட போன் வச்சிருக்கிறீங்க, பார்க்காத விஷயத்த பாக்குறீங்க. அவ்வளவு அரசியல் தெளிவு வந்து உங்ககிட்ட இருக்கு. அவ்வளவு அரசியல் தெளிவு இருக்கிறதுனாலதான் இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. தேர்தல் ஆணையமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் போனு கூட வந்து அந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அங்க வச்சுட்டு அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க போலாம் அப்படின்னு. அப்போ அந்த பூத் வரைக்குமே நீங்க அரசியல் அறிவு தெரிஞ்சுக்கலாம் உங்க போன் வழியா அப்படிங்கிறதுக்காக தான் அலோவ் பண்றாங்களா எனக்கு தெரியல. சோ இவ்வளவு வசதிகளையும் வாங்கிட்டு நாம ஒரு காலகாலமா வந்து அந்த 2 கட்சிக்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருந்தா நம்மளோட முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.